कृष्णाय परमात्मने नमः. பகவத்கீதை 4வது அத்தியாயம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் பற்றி அறிந்திருக்கக்கூடிய ஞானியின் லட்சணங்கள் என்னென்ன அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமாக விவரித்துக் கொண்டு வருகிறார். ஞானியுடைய லட்சணங்கள் எல்லாம் நிறைய சிதப்பிரஜ்ஞ லட்சணத்துல சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகும் இங்க ஏன் விளக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொன்னா, அங்க ஞானத்திற்கு பிரதானம் கொடுத்து சிதப்பிரஜ்ஞ லட்சணத்துல அந்த விளக்கங்களை சொன்னதாக இருக்கு. அப்ப வேலை பண்ணி கொண்டிருக்கக்கூடியவன் அந்த ஞானத்தை எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் how to practically use that knowledge, அதைத்தான் இங்க இன்னும் கொஞ்சம் கூட விரிவாக அர்ஜுனனுக்கு சொல்றார். காரணம் என்ன அப்படின்னா, அர்ஜுனனுக்கு ஒரு திருட மனசு இருக்கணும். சரி, இது யாரோ மரத்தடியில உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய, தியானம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய, அனைத்தையும் முற்றும் துறந்த மாமுனிவருக்கான ஒரு விஷயம் அல்ல. இது என்னை போல போர்க்களத்தில் நின்று போரிடக்கூடிய ஒரு போர் வீரனுக்கானது இந்த சாஸ்திரம். இந்த அத்தனை உபதேசங்களும் ஏமே மதமிதம் நித்தியம்னு பகவான் சொன்னத, நான் சொல்லக்கூடிய இந்த உபதேசங்களை யார் நித்தியமா கடைபிடிக்கிறார்களோ அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த உபதேசங்கள் ஏதோ ஒரு செக்லூடட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு இல்ல, நல்ல ஜனங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய ஒருத்தருக்குத்தான் சொல்லப்பட்டதுங்கிறத உணர்த்துறதுக்காகத்தான் இந்த அத்தியாயத்தை பரம்பரையில இருந்து ஆரம்பிச்ச. இந்த ஞான பரம்பரை யார் யாரெல்லாம் இதை படிச்சா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி ஆரம்பிச்சு கடைசியா நம்ம பார்த்தோம், இந்த இல்லற ஞானியானவன் எப்படி இருப்பான், எந்த விதமான ஒரு சங்கமும் அவனுக்கு இருக்காது, முக்தனாக இருக்கிறான், எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டவனாக இருக்கிறான், ஞான அவஸ்தித சேதசக அப்படின்னு அவனை புகழற. ஞானத்தில் நிலை பெற்றிருக்கக்கூடிய மனத்தை உடையவன், தட் இஸ் ஈக்குவல் டு சிதப்பிரஜ்ஞ லட்சணம் தான். சிதப்பிரஜ்ஞனைத்தான் இங்க இந்த வேற ஒரு வேர்ட்ஸ்ல சொல்ற. முன்னாடி சொன்னார், அதுக்கு அடுத்த வரையில சொல்றார், யஜ்ஞாயாச்சரத கர்ம சமக்ரம் பிரவிலியத்தே அப்படின்னு. முன்னாடியே 3வது அத்தியாயத்துல சொல்லியிருக்கார், யஜ்ஞார்த்தான் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம வந்தனக ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர அப்படின்னு. அப்ப யஜ்ஞத்தினால கர்மம், யஜ்ஞத்திற்காக கர்மம் செய்வதுதான் அவனுக்கு பந்தத்திலிருந்து விடுவிக்கும் அப்படின்னு. இப்ப யஜ்ஞாயாச்சரத்த கர்மங்கிறத இங்கேயும் சொல்றாரு. இங்கேயும் நம்ம யஜ்ஞத்துக்கு என்ன பார்த்தோம், இறை வழிபாடாக இந்த காரியங்களை அவன் செய்ய வேண்டும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எல்லாவற்றிலும் பிரம்மம் மட்டுமே இருக்கிறது, பிரம்மைவ சத்தியம், பிரம்மனை தவிர வேறொரு விஷயமும் இங்கு இல்லைங்கிறத பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிகி அந்த ஸ்லோகத்துல நம்ம விரிவாக அதை பார்த்து அதனுடைய பொருளை நாம தெரிந்து கொண்டோம். நம்ம முன்னாடியே ஒரு விஷயத்த படிச்சிருக்கோம். 2வது அத்தியாயத்துல தூய உணர்வு அப்படிங்கறத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது, நம்ம இந்த ஸ்லோகம் எடுக்கிறச்சே சொன்னேன். நாசத்தோ வித்யதே பாவோ நாபாவோ வித்யதே சதக உபயோரப்பி திருஷ்டோந்தக துவனயோஸ் தத்துவதர்ஷிபிகி அப்படின்னு 16வது ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது சொல்லியிருக்கேன். என்ன உதாரணம் சொன்னேன் அப்படின்னா, இந்த விளக்கு வெளிச்சம் இருக்கு இல்லையா, இந்த வெளிச்சம் கை, இதை ரெண்டு வைத்துக்கொண்டு ஆத்மா என்பது எப்படி இருக்கிறது, தூய உணர்வு பிரம்மன் என்பது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நாம விளக்கணும். இந்த வெளிச்சம் தான் இந்த கைய விளங்க வைக்கிறது. வெளிச்சம் இருக்கிறதுனா, இப்ப வெளிச்சமே இல்லைன்னா நான் கையை காமிச்சானா கூட ஒன்னும் தெரியலன்னு தான் சொல்லுவோம். இப்ப வெளிச்சத்தினாலதான் இந்த கை தெரியறது. ஆனா வெளிச்சம் அப்படிங்கிறது இந்த கையோட ஒரு பார்ட்டோ ஒரு ப்ராடக்டோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ கிடையாது, இதனுடைய ஒரு பங்கு கிடையாது, இதுல இருந்து அது உற்பத்தி ஆகல, இதற்கான குணம் இல்லை. இந்த கையிலேருந்து ஒரு லைட் கிளம்பி வெளியில எல்லாம் வருது, அப்படி கிடையாது. வெளிச்சம்ங்கிறது வேற, இந்த கைங்கிறது வேற. இந்த கை பூராவும் தான் இந்த வெளிச்சம் ஒளிர்விக்கிறது. ஏதோ ஒரு பார்ட்டை ஒளிர்விச்சு ஒரு பார்ட்டை ஒளிர்விக்காம இருக்கிறது கிடையாது. இருக்கிற அத்தனை இடத்தையும் அந்த வெளிச்சம் ஒளிர்விக்கிறது. ஒருவேளை இந்த கையே இல்லைனாலும் இந்த இடத்துல வெளிச்சம் இருக்கா இல்லையா அப்படின்னா இருக்கு. இந்த வெளிச்சம் இருக்குங்கிறத தெரியறதுக்கு நமக்கு இந்த கை உபயோகமா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கை ஒரு உபயோகமா இருக்கு. எதுக்குன்னா இங்க வெளிச்சம் இருக்குன்னு இப்ப நான் காமிச்சாதான் அந்த வெளிச்சம் இருக்குங்கிறது தெரியுங்கிறதுனால
இந்த வெளிச்சம்ங்கிறது எது இருந்தாலும் இல்லைனாலும் அது இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதனால இதே விஷயத்த அப்படியே நான் அப்படிங்கிறதுக்கு நம்ம போட்டு பார்த்தோம். நான் தான் இங்க இருக்கேன். என்னால் தான் இங்க அனைத்து விஷயங்களும் ஒளிர்விக்கப்படுகிறது. நான் எந்த பொருளுக்கும் ஒரு பார்ட் கிடையாது, ஒரு ப்ராடக்ட் கிடையாது. எந்த பொருளுக்கோட ஒரு ப்ராப்பர்ட்டியும் நான் கிடையாது. நான் எல்லாத்தையும் ஒளிர்வித்துக் கொண்டிருக்கிறேன். எதுவுமே இல்லைனாலும் நான் இருந்து கொண்டேதான் இருப்பேன். நான் இருக்கேங்கிறது தெரியறதுக்கு ஒரு மீடியம் தேவைப்படும், அவ்வளவுதான். அந்த மீடியம் மஸ்ட் கிடையாது. இல்லைனாலும் நான் இருக்கேன். அதுதான் நாம எங்க பார்த்தாலும் இருக்கிறது இந்த பிரம்மஸ்வரூபம் மாத்திரம்தான். ஏதோ ஒரு பிரம்மஸ்வரூபம்னு சொன்னா எங்கேயோ மேல உட்கார்ந்துருக்கு அப்படி நினைக்க கூடாது. பிரம்மஸ்வரூபம்னு சொன்னாலே பை டிஃபால்ட் என்ன பண்ணணும்? நான் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். அதைத்தான் இந்த ஸ்லோகத்துல பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிகின்னு சொல்லும் போது உபயோகப்படுத்துற அத்தனை விஷயமும் பிரம்மன், உபயோகிப்பவனும் பிரம்மன். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிகி பிரம்மாக்னவ் பிரம்மணாகுதம். யாரு ஹோத்தா, யார் வேலை பண்றா, அந்த ஆளும் பிரம்மன் தான். அவர் யூஸ் பண்றதெல்லாம் பிரம்மன், அவரும் பிரம்மன். அப்படிங்கிற போது வேறுபாடு எங்க இருக்கு? எங்கேயுமே கிடையாது. நாம ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆத்ம ஞானத்தை நாம பெறும் பொழுது 3 ஸ்டேஜ்ல நாம அந்த விஷயத்தை உணர்றதுக்கு சாஸ்திரம் நமக்கு ஹெல்ப் பண்றது. முதல்ல ஒரு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, நமக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு ஆத்மாவும் தெரியாது, எனக்கு அனாத்மாவும் தெரியாது. என்னமோ வாத்தியார் சொல்லி கொடுக்க போறாரு, நானும் உட்கார்ந்துருக்கேன். எனக்கு ஏதோ ஒரு குரு கிடைச்சிருக்க, அவர் நிறைய விஷயம் சொல்றேங்கிறார், நான் போய் உட்கார்றேன். அப்படிதான் ஒரு பிளாங்க் எம்டீடு பீக்கப்பா தான் நம்ம உட்காரணும் நார்மலி. இல்ல நான் அங்கெல்லாம் படிச்சுட்டேன், நான் 2-3 கமெண்ட்ரிஸ் எல்லாம் படிச்சு வச்சிருக்கேன், அதெல்லாம் கரெக்டா சொல்றாரா இவருன்னு பார்க்கலான்னு வந்தேன்னா அப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. பொதுவாக நாம படிக்கணும்னு வரும் பொழுது இப்படித்தான் ஆட்டிடியூட்ல வரணும் குரு கிட்ட. அப்படி வரும்போது குரு ஃபர்ஸ்ட் எதுல ஆரம்பிப்பார்னா, ஆத்ம அனாத்ம விவேகத்துல தான் ஆரம்பிப்பார். அப்படித்தான் இங்க ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு. எதுவும் தெரியாது, இப்பதான் உனக்கு நான் சொல்லி தரப்போறேன். ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அனாத்மான்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் நாசத்தே வித்யதோ பாவா பாவோ நாபாவோ வித்யதே சதகன்னு ஆரம்பிச்சாரா இல்லையா அந்த விஷயத்த? அப்படி ஆரம்பிக்கிறார். முதல்ல ஆத்ம அனாத்ம விவேகம், அதான் ஸ்டெப் 1. நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம் எது நிலையானது, எது அழிந்து போகக்கூடியது, நிலையற்றது எது. அனாத்மாங்கிற டப்பால எல்லாத்தையும் போட்டாச்சு, இப்ப பாக்கி ஆத்மா தான் இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் முதல்ல புரிஞ்சுக்கிறோம் நம்ம. அதுக்கப்புறம் என்ன சொல்றோம்? கொஞ்சம் கொஞ்சமா குரு என்ன சொல்லி கொடுப்பார் அப்படின்னா, நீதான் அந்த ஆத்மான்னு நீ புரிஞ்சுக்கோப்பா. அதை எங்க சொல்லி கொடுத்தார் நமக்கு? பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகத்தான் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டக அப்படிங்கிற ஸ்லோகத்துல சொல்லி கொடுத்தார். 3வது அத்தியாயத்திலையும் சொன்னார், 17வது ஸ்லோகத்துல சொன்னார். அப்படி அங்கங்க ஒரு லட்சணம், ஞானியினுடைய லட்சணத்தை சொல்லும் பொழுது அவன் வேறு அவன் தன்னில் தானேயே இன்புற்றிருக்கிறான், தன்னில் தானேயே சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறான், தன்னில் தானே திருப்தி அடைந்து கொள்கிறான். வேறொரு வஸ்து என்பது அவனுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றதன் மூலமாக நான் தான் அந்த ஆத்மா, நித்திய திருப்தன் நிராசிரியன், இப்பதான் படிச்சோம். அப்படித்தான் அவன் இருக்கிறார் அப்படின்னு ஐ எம் கிளைமிங் தட் ஐ எம் தட் பியூர் கான்சியஸ்னஸ். நம்ம முதலே படிச்சோம், பியூர் கான்சியஸ்னஸ், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், தூய உணர்வு, நிழல் உணர்வு. அப்படி நிழல் உணர்வு தான் இந்த ஜீவன், தூய உணர்வு தான் ஆத்மா. இந்த தூய உணர்வுக்கும் நிழல் உணர்வுக்கும் யாதொரு வித்தியாசமும் கிடையாது. யூ கிளைம் தட் யூ ஆர் த பியூர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு குரு 2வது ஸ்டெப்ல நம்மளை எடுத்துட்டு போறார். கொஞ்சம் கொஞ்சமா புரியறதுக்கு லேட் ஆனாலும் ஸ்டெப்ஸ் இதுதான். அடுத்தது 3வது ஸ்டெப் கொண்டு வர்றார். 3வது ஸ்டெப்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகத்துல தூய உணர்வை தவிர ஒன்றுமே இல்லையப்பா. அதத்தான் இங்க சொல்ற. நீ முதல்ல என்ன நினைச்சுட்டு இருக்க? 2 விஷயம் இருக்குன்னு நினைக்கிற. அந்த 2 விஷயத்துக்கான இதை டிஃபரன்சஸ் விவேகம் பண்ணி புரிஞ்சுக்கிற நீ. அதுக்கப்புறம் அதுல ஒண்ணுதான் சத்தியம்னு தெரியறது. அந்த சத்தியத்தை நான் தான் கிளைம் பண்ணிக்கிறேன். இப்ப என்ன சொல்றார்? இந்த சத்தியத்தை தவிர வேற ஒண்ணு கிடையவே கிடையாது. மாக்கி நீ என்ன பார்த்தாலும், என்ன இன்டராக்ட் பண்ணாலும், என்ன விஷயம் நடந்தாலும், எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் அது அவ்வளவும் மாயா கல்பித்தமான கற்பனை மாத்திரமே. இதை நாம எப்படி புரிஞ்சுட்டோம்? போன கிளாஸ்ல சொன்னேன் உங்களுக்கு, 3 விஷயம் இருக்கு ஒரு பொருள்லையும் அப்படின்னு. அதிஷ்டானம், ஆசிரியம், அத்தியாசம். வேர்ட்ஸை மறந்துடாதீங்க. நீங்க திருப்பி திருப்பி கேளுங்க, தயவு செஞ்சு திருப்பி திருப்பி கேளுங்க. கேட்கறச்சேதான் இது மனசுல நல்லா உட்காரும். இப்போ ஒன்றும் இல்லை, நமக்கு
இதை நான் லைஃப்ல எப்படி புரிஞ்சுக்கிறது? எனக்கு புரியுறது நீங்க சொல்றது வந்து கல்லு, அப்புறம் அது மேல ஈஸ்வரன், அதெல்லாம் புரியுது. கயிறு, பாம்பு. நான் வீட்ல இருக்கேன், வீட்ல எனக்கு எப்படி பண்றது? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணுமேனா, அதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே எக்ஸாம்பிள். இப்ப என்ன நம்மளோட குழந்தை வருது, இல்ல ஒரு பேர குழந்தை வருதுன்னு வச்சு, பார்த்தா ரொம்ப ஆசையா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப ஆசையா இருக்கு, நம்ம கிட்ட பிரியமா பேசுறது. முதல்ல அங்க அதிஷ்டானம் என்ன? மறந்துடக்கூடாது. எல்லா பொருள்லயும் இருக்கிற அதிஷ்டானம் என்ன? பிரம்மன். அங்க இருக்கிறது ஃபர்ஸ்ட் பிரம்மன். அதுக்கப்புறம் அது மேல நாம ஒரு ஆசிரியம் இருக்கு. அந்த ஆசிரியம்ங்கிறது என்ன? ஒரு மனித உடல் அப்படிங்கிறது இருக்கு, ஒரு ஜீவன், ஒரு உடல் அப்படிங்கிறது இருக்கு, ஜீவன்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் அத்தியாசம் என்ன? அது என்னுடைய பேத்தி, அது என்னுடைய மகள், இதெல்லாம் நான் அத்தியாசம் பண்றேன், நான் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு மேல அப்புறம் நான் வந்து நான் அந்த கற்பனையோட ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பாசத்தை பொங்குறது எனக்கு. இதே நான் வேற யாரோ ஒரு ரோட்ல போற ஒரு குழந்தையா இருந்தா அது ஒரு குழந்தைங்கிற அளவுக்கு தான் இருக்கும், பொங்காது ஒன்றும் பாசம். ஏன்? ஏன்னா நான் ஐடென்டிட்டி அங்க இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணவே இல்லை. நான் இன்னும் அந்த கற்பனையை நான் இன்னும் அங்க எக்ஸ்டெண்ட் பண்ணல. என் கற்பனை எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கோ அந்த அளவுக்கு தான் எமோஷன்ஸ். இப்ப புரியுறதா உங்களுக்கு? அதிஷ்டானம்ங்கிறது மாறவே இல்லை. எப்படி பார்க்கணும் ஒரு ஒரு விஷயத்தையும்னா அதிஷ்டானத்தை பார்க்கணும். போக்கஸ வந்து இந்த ஆசிரியத்திலையும் இந்த இதுலயும் அந்த அத்தியாசத்திலையும் வைக்கக்கூடாது. அந்த போக்கஸ் இருக்கு பாருங்க, அந்த போக்கஸை கொண்டு போய் அந்த பிரம்மன்கிற அதிஷ்டானத்துல வச்சோம்னு சொன்னா இந்த உலகத்துல யார் மீதுமே நமக்கு ஒரு வேற்றுமை உணர்ச்சிங்கிறது வராது. இப்ப என்ன வேணும் நமக்கு? இவர் மகா சுவாமிகள் எழுதின மாதிரி ஸ்பர்தாம் தியஜக எழுதினாரா இல்லையா? எந்த ஒரு வேற்றுமை, இது போட்டிகளை தவிர்ப்பாயாக, வேற்றுமையை தவிர்ப்பாயாக. அந்த பாட்டு மைத்ரீம் பஜத்தை, எல்லா விஷயமும் நீங்க அந்த பாட்டை நீங்க பார்த்தேன்னா பிரம்ம சிந்தனையில இருக்கணுங்கிறதுக்கான நிறைய இன்புட்ஸ் அதுல இருக்கும். நீங்க போய் பாருங்க, நான் இது சொன்னதுக்கு அப்புறமா போய் பாருங்க. வேற்றுமைங்கிறதே மனசுல இருக்கக்கூடாது. அந்த இல்லாத இருக்கக்கூடிய நிலையில இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் அந்த ஒற்றுமைங்கிற ஒரு எண்ணமானது நன்றாக பலப்படும். அப்போ நமக்கு இதை படிக்கிறதோட பிரயோஜனம் என்னன்னா, எதை பார்க்கும் பொழுதும் அதுல பிரம்ம சிந்தனை, அதுல பிரம்மன் தான் இருக்கு, சிந்தனை கூட இல்லை, அதுல இருக்கிறது பிரம்மன் தான். ஃபேக்ட். இட் இஸ் நாட் அட் ஆல் இது நம்மளால அசியூம் பண்ற விஷயம் கிடையாது. அதனாலதான் ஆதிசங்கரர் சொன்னார்னு சொன்னேன், இது வந்து சால கிராமத்துல மகாவிஷ்ணுவை ஏத்தி பாக்குற மாதிரி கிடையாது. எங்க பார்த்தாலும் இருக்கிறது பிரம்மன் தான், சால கிராமத்துல இருக்கிறதும் பிரம்மன் தான் அப்படின்னு பார்க்கணும். நாம தான் அதை சால கிராமம்னு ஒரு ஒரு ரூபம் கொடுத்து அதுக்கப்புறம் அதை பூஜைக்கு ஏத்ததாக மாத்துறோம். அதுக்குதான் அந்த சுவாமிஜி சொன்ன உதாரணத்தையும் சொன்னேன். கல்லுக்கு மேல ஈஸ்வரன், அதுக்கெல்லாம் அதிஷ்டானம் என்னது? பிரம்மன். இப்ப நாம அடுத்தது பார்க்கலாம். இது இந்த இந்த சீரீஸ் ஒரு 5-6 ஸ்லோகம் எப்படி இருக்க போறது அப்படின்னா, என்னென்ன விதமான யஜ்யங்கள் பண்ணறதுக்காக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது. இந்த யஜ்யங்கள் எல்லாம் எதை நோக்கி அப்படின்னா இந்த சர்வாத்ம பாவம். இப்ப நான் சொன்னதுதான் சர்வாத்ம பாவம், எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஆத்மாதான் அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் சர்வாத்ம பாவம் அப்படிங்கிறது. தைவமேவாபரே யஜ்ஞம் யோகினः பர்யுபாசதே பிரம்மாக்னாவபரே யஜ்ஞம் யஜ்ஞேனைவோபஜுஹ்வதி. இது 25வது ஸ்லோகம். அபரே சில, யோகினக யோகிகள், தெய்வம் தேவதைகளை குறித்தே, யஜ்ஞம் வேள்வியை, பர்யுபாசதே ஸ்ரத்தையுடன் செய்கிறார்கள். உபாசத்தே உபாசனை பண்ணுகிறார்கள். பர்யுபாசத்தை நல்லா ஸ்ரத்தையா அவர்கள் தெய்வங்களுக்கு யஜ்ஞங்கள் பண்ணுகிறார்கள், தேவதைகளை குறித்து யஜ்ஞங்கள் பண்ணுகிறார்கள். அப்பரேனா வேறு சிலர், பிரம்ம அக்னௌ பரம்பொருளாகிய நெருப்பில், யஜ்ஞம் ஜீவாத்மாவை தனித்தன்மையை அல்லது ஜீவாத்மாவை, யஜ்ஞேன ஏவ ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞான விசாரத்தினால் உபஜுக்வதி ஹோமம் செய்கிறார்கள். இப்போ இங்க இந்த 25ல இருந்து 33 வர வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஞான யஜ்ஞத்தினுடைய அங்கங்களை பார்க்க போறோம். இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தான் ஞான யஜ்ஞம். பேசிக்கலி யஜ்ஞம்னா நாம வந்து ஒரு ஹோமகுண்டம் இருக்கணும், அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு ஹோத்தா இருக்கணும், அப்புறம் அதுக்கு ஒரு சாமகிரியைகள்லாம் இருக்கணும், நிறைய பொருட்கள்லாம் இருக்கணும், நெய், அப்புறம் வந்து இதெல்லாம் இருக்கணும், சமித்து, அப்புறம் ஹவிஸ், இப்படி எல்லாம் இருக்கணும், மந்திரம் சொல்றதுக்கு ஆட்கள் இருக்கணும், எல்லாம் இருக்கு.
இந்த ஞான யஜ்ஞம்ங்கிறது என்னன்னா, புஸ்தகம் இருக்கணும், ஒருத்தர் சொல்லி கொடுக்கறதுக்கு இருக்கணும், ஒருத்தர் கேட்கறதுக்கு இருக்கணும். இதுதான் ஞான யஜ்ஞத்துக்கு தேவையானது. இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தோமே இந்த பிரம்ம ஞான யஜ்ஞம், அதுதான் பிரம்ம ஞான யஜ்ஞம்னு முதல் யஜ்ஞத்தை சொல்லிட்டார். ஒருத்தன் வாழ்க்கையில அல்டிமேட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பிரம்ம ஞான யஜ்ஞத்தை தான் அவன் தெரிஞ்சுக்கணும். இப்படித்தான் பார்க்கணும் இந்த உலகத்தை அப்படிங்கறதுதான் அவன் அல்டிமேட்டா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அவன் கொஞ்சம் கொஞ்சமா தன்னை தயார் பண்ணிக்கிற வழிகள் இருக்கு இல்லையா, அது இந்த மீதி இருக்கிற யஜ்ஞங்கள். இதெல்லாம் நமக்கு சாதனங்கள். சாத்தியம் எது எது அடையப்பட வேண்டியது அப்படின்னா, இந்த இந்த சர்வாத்ம பாவம், இந்த பிரம்ம ஞான நிஷ்டை தான் நமக்கு அடையப்பட வேண்டியது. இப்ப இங்க என்ன சொல்றாரு, இதுல இருந்து ஆரம்பிச்சு 12 விதமான யஜ்ஞங்களை பத்தி பகவான் பேச போற அர்ஜுனன் கிட்ட. அதனால இங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுவும் பிரம்ம யஜ்ஞம் அப்படின்னு தான். ஜீவ பிரம்ம ஐக்கிய விசார ஞானத்தினால ஏற்படக்கூடிய யஜ்ஞம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆரம்பிக்கிறச்ச என்ன சொல்ற, தேவர்களுக்கு சிலர் யஜ்ஞம் செய்கிறார்கள். காங்ஷந்த கர்மணாம் சித்திஹி யஜந்த இஹ தேவதாக க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா. எங்க கேட்டோம் இந்த ஸ்லோகத்தை? இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி கேட்டோம். இதே 4வது. என்ன சொன்னார் பகவான் அதுல? எல்லாரும் நான் யதாமாம் பிரபத்தியந்தே தாம் சதைவ பஜாமிகம். நான் எதை கேட்கிறாங்களோ அதை கொடுக்கறதுக்கு தயாரா தான் இருக்கேன். ஆனா என்ன கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா, தேவர்களை உத்தேசித்து அவர்கள் நிறைய கர்மங்கள் பண்ணி இந்த மனுஷ லோகத்தில் உடனடியாக அதற்கு பலனும் கிடைப்பதனால் அந்த யஜ்ஞங்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சொன்னார் இல்லையா? இங்கேயும் என்ன சொல்றார், அப்பரே தேவ யஜ்ஞம் நிறைய பேர் பண்றாங்க. தேவ யஜ்ஞம் பண்றாங்க அப்படின்னா என்ன, ஒரு உத்தேசிச்சு எனக்கு ஒரு வீடு கட்டணும், எனக்கு ஒரு புத்திரன் வேணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், இப்படி எனக்கு ஏதாவது ஒரு இப்ப மழை பெய்யணும், எனக்கு நல்ல விளைச்சல் வரணும், எனக்கு நல்ல நோய் நொடி இல்லாம இருக்கணும், இப்படி எத்தனையோ எனக்கு தைரியம் வரணும், உங்களுக்கு என்னென்னலாம் பிரார்த்தனை இருக்கோ அத்தனை பிரார்த்தனைக்கும் யஜ்ஞம் பண்ணலாம், அத்தனை பிரார்த்தனைக்கும் பூஜை பண்ணலாம். இதெல்லாம் வேதத்துல சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மாதிரி யஜ்ஞங்கள் பண்ணி அதன் மூலமாக சித்த சுத்தியை அடைந்து அதன் பிறகு குருவை அடைந்து அவர்கள் ஞானத்துக்கு வருகிறார்கள் அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. அதனால அடுத்தது என்ன சொல்றாரு இந்த இதுல, பிரம்மாக்னா வபரே யஜ்ஞம் யஜ்ஞே நைவோப ஜுக்பதி அப்படிங்கிற. இப்ப பிரம்மாக்னவ் அப்படின்னு சொன்னா, பிரம்மன் அப்படிங்கிற அந்த பரம்பொருள் தான் அக்னியாக இருக்கிறது. இப்போ ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நாம ஒரு யஜ்ஞம் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஹோமம் பண்றோம். நீங்க எல்லாரும் ஹோமம் பார்த்திருப்பீங்க. ஹோமம் பண்ணினா நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு கரண்டியால நெய் எடுத்து அந்த ஹோம குண்டத்துல இருக்கிற அக்னிக்குள்ள அந்த நெய்யை விடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹவிஸ், புதுசா பண்ணின இந்த சாதம், அந்த அன்னத்தை வச்சிருப்பாங்க. அந்த அன்னத்தை எடுத்து அந்த கரண்டியில வச்சு அதை எடுத்து இந்த ஹோம குண்டத்துல விடணும். இப்படித்தான் ஒரு மந்திரமா சொல்லி சொல்லி இந்த ஹவிஸை கொடுப்போம். அப்புறம் என்னென்னலாம் நம்ம அந்த யஜ்ஞத்துக்காக தேவையான பொருட்களோ அந்தந்த பொருட்களை அந்த ஹவிஸ் இதுல போடுவோம். ஹோமகுண்டம் போட்டா என்ன ஆகும், அதுல நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப அன்னத்தை போடும்போது நம்ம எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஹோமகுண்டத்தை எடுத்து நம்ம அப்புறப்படுத்தும் போது அன்னமாவா இருக்கும், அன்னம் உருத்தெரியாம போயிருக்கும். அந்த அக்னியானது என்ன பண்ணும், அந்த அன்னத்தை முழுவதுமாக தான் ஸ்வீகரித்து கொண்டது. அந்த அன்னத்துக்கான உருவம் என்பதே இருக்காம போயிடும். கரெக்டா? அதே விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பரமாத்மாங்கிறது தான் அக்னி. இப்ப அந்த அக்னியில நான் ஒரு ஹவிச போடணும், ஹோமம் பண்ண போறேன். நான் என்ன ஹவிச போட போறேன் அப்படின்னா, ஜீவாத்மா அப்படிங்கிற என்னுடைய தனித்தன்மை, என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி, அதை நான் தூக்கி கொடுக்குறேன். நான் கொடுத்தேன்னா, நான் முன்னாடி சொன்னேன், அன்னத்தை போட்டா அன்னம் என்ன வருது, அன்னம்ங்கிற உருவெல்லாம் இருக்காது, போயிடும். அப்ப ஜீவாத்மாங்கிற என்னுடைய இந்த ஐடென்டிட்டி, இந்த ஜீவத்துவம் இருக்கே எனக்கு, அதை தூக்கி நான் அப்படியே பிரம்மன்ல கொடுக்குறேன். கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது, இந்த ஜீவத்துவம் காணாம போயிடும். இட் இஸ் அன் ஆட்டிடியூட். இதை நான் அப்படியே அப்ப நான் சீதா தேவி மாதிரி நான் நல்லா நெருப்பெல்லாம் மூட்டி உள்ள போயிடலாமா அப்படின்னு இல்ல, அப்படி சொல்லல. இது கிரியா கிடையாது. இதை நீ மூச்சு இழுத்து விடு அப்படின்னு சொல்றது இல்ல, இதை நீ கை தட்டுன்னு சொல்றது இல்ல, இதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ற. இந்த விஷயம் எல்லாமே ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்.
நான் வந்து பிரம்மன்ல என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னையே உனக்கு கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு நம்ம ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம். அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அப்பா என்கிட்டேருந்து நீ எதை வேணாலும் எதிர்பார்க்கலாம், நான் இது அன்கண்டிஷனலா உனக்கு நான் பண்ணுவேன் அப்படிதானே அர்த்தம். இங்க இந்த ஜீவத்துவம் கம்ப்ளீட்டா ரிசால்வ்ஸ் இன் பிரம்மன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப பிரம்மன்கிறது அக்னியாக இருந்து கொண்டு இந்த ஜீவன் என்பதை ஹவிஸாக வாங்கிக் கொள்கிறது. நான் அதை கொடுத்துடுறேன். எப்படி கொடுப்பேன்? நான் எனக்கு பிசிக்கலா கொடுக்க முடியாது, அண்டர்ஸ்டாண்டிங்ல கொடுக்குறேன்னா அது என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அது அப்படின்னு கேட்டா ஞான விசாரத்தினால் பொறுமையா இப்படி உட்கார்ந்து பண்றோம் இல்லையா, எது வந்து நித்தியம், எது அனித்தியம், எது சத்தியம், எது வந்து யாண்டும் இருந்து கொண்டு இருப்பது, எதற்கு வந்து அழிவு கிடையாது, எது அபரிச்சின்னமாக இருக்கிறது, எது வந்து சர்வகதமாக இருக்கிறது, எதுக்கு குணமே கிடையாது, இப்படி எல்லாம் நம்ம உட்கார்ந்து யோசிச்சு இந்த லட்சணங்களை எல்லாம் திங்க் பண்றோம் இல்லையா, ஸ்ரவணம் பண்றோம். நிறைய பகவான் இதை சொல்றார் அதை சொல்றாரு, ஸ்ரவணம் பண்றோம். இந்த ஸ்ரவணம் அப்படிங்கிற எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை மீண்டும் மீண்டும் படிப்பது, அதுல இருக்கக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து கொள்வது மனனம் அப்படிங்கிற எக்ஸசைஸ். லாஸ்டா இந்த ஸ்ரவணம் பண்ணதையும் மனனம் பண்ணதையும் அப்படியே எழுத்து காத்துல வாங்கி இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடாம திருப்பி உள்ளுக்குள்ள கொண்டு போறதுக்காக இந்த கருத்துக்களை மாத்திரம் உட்கார்ந்து பொறுமையா கண்ணை மூடி தியானம் செய்வோம். நிதித்தியாசனம். எத்தனை வேலைனா சும்மா படிச்சு ஏதோ கிளாஸ் வந்தோம், படிச்சோம், போனோம், இன்னைக்கு கிளாஸ் நாளைக்கு கிளாஸ் அப்புறம் அப்படி அவ்வளவுதான். அப்படி கிடையாது. அதனாலதான் நான் யூஸ்வலா நான் ஒண்ணு சொல்றது எல்லாருக்குமே, எத்தனை உபனிஷத் படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம 10 உபனிஷத் படிக்கலாம், 108 உபனிஷத்தையும் கூட படிக்கலாம். தட் இஸ் நாட் அட் ஆல் அ மேட்டர். எத்தனை உள்ள வாங்கினும், எவ்வளவு டைம் கொடுக்க, நம்ம மனசு வந்து நாம நினைக்கிற மாதிரி கொடுக்கறதெல்லாம் வாங்கி உள்ள போட்டு அப்படியே வச்சுக்காது. அதால அதுக்கு ரீடைன் பண்ணுறதுக்கும் அப்சார்ப்ஷனுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இந்த ரிஃப்ளெக்ஷன் ஒரு விஷயம் சொல்றோம் இல்லையா, திருப்பி பார்த்தல். நம்ம என்ன படிச்சோமோ அந்த படிச்சுட்டே போனானாக்கா அது போயிடும். அப்படியே படிச்சதை திரும்ப திரும்ப அதை சிந்தனை பண்றதுக்கு டைம் கொடுக்கணும். இந்த ப்ராப்பர் டைம், அதுதான் சுவாமிஜி சொல்வார், குவாலிட்டி டைம் கொடுங்க. குவாலிட்டி ஒரே ஒரு சாஸ்திரம் தான் நான் படிக்க போறேன். நான் படிச்சேன்னாலும் அதை நான் த்ரெட் பேரா படிப்பேன். எனக்கு அதுல திரும்ப டவுட் வரக்கூடாது. நான் 10 பேருக்கு எடுத்து சொல்றேன் சொல்லல அதெல்லாம் வேற விஷயம். தட் இஸ் ஆல் செகண்டரி பெனிஃபிட். வெதர் ஐ எம் ஏபிள் டு அசம்பிள், எனக்கு அதுல எதுவும் டவுட் இல்லாம இருக்கா, நான் அதை நல்லா புரிஞ்சு கொண்டிருக்கேனா, அதுதான் நமக்கு வேணும். அப்படித்தான் இந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனமானது இருக்கணும். அப்படி இருந்தால் நான் என்ன மாதிரி மைண்ட்ல நான் வந்து என்ன புரிஞ்சு வச்சிருப்பேன், நான்கிறத நான் எப்படி புரிஞ்சுப்பேன். அப்படி நான் ஒழுங்கா பண்ணீங்கன்னா நான்னா பிரம்மம், நான் தான் தூய உணர்வு. நம்ம இப்ப 2வது ஸ்டெப்புக்கு தான் வந்திருக்கோம். நான் 3 ஸ்டெப்பு சொன்னேன். 2வது ஸ்டெப்பு நான் தூய உணர்வு. நல்லா படிச்சு முடிச்சாதான் நான் இப்ப என்னோட அசிமுலேஷன், என்னோட அப்சார்ப்ஷன் கரெக்டா இருந்தா தான் என்னை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற சர்வம் பிரம்மமயம் ஜெகத் அப்படிங்கிற விஷயமானது எனக்கு நன்றாக அப்படி உரைக்கிறதுக்காக தான் படி. அப்பதான் அமைதியான ஆனந்தம். கொஞ்சோண்டு டவுட், அசாந்தசிய குத சுகம் அப்படின்னு பகவான் கேட்கிறார் 2வது அத்தியாயத்துல. படிச்சோமா இல்லையா? நீ உனக்கு சாந்தி இல்லைன்னா எப்படிப்பா சுகம் ஏற்படும்? சாந்திங்கிறது எப்ப ஏற்படும்னா எந்த விதமான சலனமும் மனசுல இருக்கக்கூடாது, நிச்சலனமாக மனசு ஆகணும். அதுக்கு நாம இருக்கிறதெல்லாம் ஒண்ணுதாங்கிறதுல திருடமான ஒரு இது இருக்கணும், அறிவு நமக்கு இருக்கணும். அதனால அண்டர்ஸ்டாண்டிங் தான் இது பூராவுமே. சோ இந்த தனித்தன்மையை நான் அந்த பரம்பொருளில் ஹோமம் செய்கிறேன். அதான் இங்க சொல்ற பிரம்மாக்னா வபரே யஜ்ஞம் யஜ்ஞே நைவோபஜுக்பதி அப்படின்னு சொன்னா, பிரம்மன் என்கிற அந்த இது அக்னியில் நான் என்னுடைய தனித்தன்மை, இண்டிவிஜுவாலிட்டி, அதைத்தான் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது. இண்டிவிஜுவாலிட்டிய கம்ப்ளீட்டா விட்டுடணும். இந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனம்ங்கிறதெல்லாம் நமக்கு சாதனம். இந்த சாதனம் எல்லாம் பண்றதோட பர்பஸ் என்னன்னா, நான் இதெல்லாம் படிச்சு முடிச்ச அப்புறம் கூட என்னங்க அவங்க என்கிட்ட கண்டுக்காம போயிட்டாங்க, அவ்வளவு தூரம் நான் பழகிருக்கேன், அவ்வளவு விஷயம் பண்ணிருக்கேன், ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு தெரியுமா. என்னதான் இருந்தாலும் அப்படி பண்ணிருக்க கூடாது, சொல்லக்கூடாது. அது அவர்களுடைய குணம். நோ விருப்பு நோ வெறுப்பு, அவ்வளவுதான். நீ அப்படியே எஸ் சர்வத்ரா நபிஸ்நேக தத்தத் பிராபிய சுபாசுபம். கிடைச்சதுன்னா சந்தோஷம், கிடைக்கலன்னா இருந்துட்டு போகும். துக்கேஷ் அனுத்விக்னமனாக சுகேஷு விகதஸ்பிரகா.
வீத்தராக பயக்ரோதக ஸ்திததீகி முனிருச்சியதே. தயவு செஞ்சு இந்த ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்தோட ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்ணி டெய்லி நீங்க அதை சொல்லிக்கொண்டே இருங்க. அதனால பரம பிரயோஜனம் நிச்சயமாக ஏற்படும். யார் மேலேயும் காழ்ப்பே வராது. ஒரு கார்ப்புங்கிறது என்ன தெரியுமா, நம்ம உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு அவர்களை இப்படி பண்ணிட்டாங்களே அதெல்லாம் வேண்டியதே இல்லை. எத்தனை நாள் இருக்க போறோம், எத்தனை நிமிஷம் தெரியவே தெரியாது. அப்படியே எப்ப போனாலும் போனது தானே, என்ன பெரிய விஷயமா என்ன, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கே நம்ம தூக்கி சுமக்கணும். வை டு யூ நீட் அ லக்கேஜ்? லக்கேஜே தேவை கிடையாது நமக்கு. அது ஒன்றும் வேணாம், ஃப்ரீ ஹேண்ட்ஸா இருந்துட்டு போவோமே. அதுதான் இந்த இண்டிவிஜுவாலிட்டியை விடுறது இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப பெரிய டாஸ்க். அந்த டாஸ்க்கு நம்ம லைஃபையே கொடுக்க வேண்டியதா இருக்கும். அவ்வளோ டைம் ஆகும் நமக்கு பண்றதுக்கு. பொறுமையா உட்கார்ந்து சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் செய்து கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அப்போ நமக்கு இது வரும். அப்ப இந்த தேவ யஜ்யம்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த தேவ யஜ்யம்லாம் எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு யஜ்யம் பண்ணும் பொழுதும் மனசு என்ன ஆகும், சுத்தமாகும். அந்த சித்த சுத்தியினால மட்டும்தான் அவர்கள் இந்த ஞான யஜ்யத்திற்கு வர முடியும். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஒரு அஜெண்டா இல்லாமல் நிஷ்காமமாக செய்யக்கூடிய அனைத்து கர்மங்களின் பலனாக அவர்களுக்கு குரு பிராப்தி, சாஸ்திர பிராப்தி, சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிற பிராப்தி. குருவும் கிடைச்சிரும், சாஸ்திரமும் கிடைச்சிரும். புரியாது, கஷ்டமா இருக்கும். என்ன சொல்றாங்கன்னே புரியலையே, ஐயோ நான் இத்தனை நாளா கேட்டுட்டு இருக்கேனே, எனக்கு புரியவே இல்லையே. நமக்கு இருக்கும் பிரதிபந்தங்கள் நிறைய. யாருக்குமே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எல்லாம் புரியாது. எல்லாருக்கும் அர்ஜுனனுக்கு மட்டும் புரிஞ்சுதா? எல்லாருக்கும் தான் புரியல. அதனாலதானே திரும்ப 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 பகவான் எதுக்கு 18 அத்தியாயம் சொல்றாரு. அர்ஜுனனுக்கு புரிஞ்சா 2வது அத்தியாயம் 25 ஸ்லோகத்தோட டப்புன்னு மூடி விட்டு போயிட்டே இருக்கலாம். போய் நீ வேலையை பாரு அப்படின்னு. புரியாதுங்கிறதுனாலதான் சொல்லிக்கொண்டே. அதனால சோர்வடைஞ்சிடக்கூடாது. திரும்ப 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 இதை படிக்கிறது மூலமா படிப்பறதுல சோர்வடையக்கூடாது. அந்த சந்தேகங்களை தெளிவிச்சுக்கிறதுல சோர்வடையக்கூடாது. சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் இதை பண்ணும் பொழுதுதான் நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி நிஜமாவே ஹோமம் செய்யப்பட்டதாக மாறும். நிஜமாவே ஹோமம் செய்யப்பட்டதாக மாறும்னா என்ன அர்த்தம்? ஹோமத்துல போட்டுட்டா அது உருத்தெரியாம போகணும் இல்லையா? நம்ம உருத்தெரியாம போகணும் நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி. அதுக்காக இந்த விஷயத்த சொல்ற. அடுத்தது நம்ம போன இதுல படிச்சோம் இந்த ஸ்லோகத்தை. ஸ்ரோத்ராதீன் இந்திரியாண்யே சம்யமாக்னிஷு ஜுக்வதி, சப்தாதீன் விஷயான் அந்ய இந்திரியாக்னிஷு ஜுக்வதி. இங்க 2 யஜ்யத்தை சொல்றார். இந்த ஸ்லோகத்துல 2 யஜ்யத்தை சொல்றார். இந்த ஸ்லோகத்தை எந்த இதுல சொல்ற அப்படின்னா, தமம் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை பழகிக்கணும். தமம் அப்படின்னா நம்முடைய கரணங்கள், புறக்கரணங்களுடைய இது கண்ட்ரோல், அதுதான் தமம் அப்படின்னு சொல்றது. இங்க 2 விஷயம் என்ன அப்படின்னா, இந்திரிய சம்யம யஜ்யம் அப்படிங்கிறது ஒண்ணு, இந்திரிய சம்யம யஜ்யம். 2வது விஷய கிரகண யஜ்யம், 2வது விஷய கிரகண யஜ்யம் அப்படின்னு. அப்ப 2 யஜ்யம். ஒண்ணு இந்திரிய சம்யம யஜ்யம்னா அது என்னது அப்படின்னா, கட்டுப்பாடு அப்படிங்கிறது. இதோட பதார்த்தம் சொல்லணும்னு நினைக்கிறேன், அதை முதல்ல சொல்லிடுறேன். அன்யே வேறு சிலர் ஸ்ரோத்ராதீனி, ஸ்ரோத்ரம்னா என்ன? ஸ்ரோத்ரம்னா செவி, செவி முதலிய மெய் வாய் கண் மூக்கு செவி இதெல்லாம் இருக்கு இல்லையா, 5 ஞானேந்திரியங்கள். செவி முதலிய இந்திரியாணி ஐம்பொறிகளை சம்யம அக்னிஷு. சம்யமம்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இந்த வார்த்தையை நம்ம பார்த்திருக்கோம். எங்க பார்த்திருக்கோம்னா, தானி சன்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரக. எங்க பார்த்தோம்? ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்துல இந்த வார்த்தை இருக்கு. அதனால நீங்க அப்படியே எங்க பார்த்தோம், எதுல இந்த வார்த்தையை படிச்சிருக்கோம், அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம், அப்படி கலெக்ஷன் மைண்ட்ல வந்துட்டே இருக்கணும். வந்துட்டே இருந்தாதான் என்ன ஆகும், நமக்கு கனெக்டிவிட்டி தெரியும். சித்தப்பிரஜ்ஞ லட்சணத்துல சொல்லியிருக்கார் சம்யமம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம அங்க பார்த்திருக்கோம் அப்படின்னு. இப்ப இங்கேயும் என்ன சொல்ற, சம்யம அக்னிஷு அப்படின்னு சொல்ற. சம்யம அக்னிஷுன்னு கட்டுப்பாடு என்ற நெருப்பில் அப்படின்னு அர்த்தம். இத ஐம்பொறிகளை அதுல போடுற. கட்டுப்பாடு என்ற நெருப்பில் ஐம்பொறிகளை ஹோமம் செய்கிறார்கள். அது சில பேர் பண்றாங்க. அன்யே ஜுக்வத்தினா ஹோமம் செய்கிறார்கள். அன்யே வேறு சிலர் சப்தாதீனு, சப்தாதீன சுவை ஒளி ஓரு ஓசை நாற்றம் முதலிய இந்த 5 விஷயங்கள், நம்ம சுவைத்தல் கேட்டல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த 5 விஷயங்கள் அது முதலிய விஷயானு விஷயங்களை இந்திரியாக்னிஷு, இந்திரியாக்னிஷுன்னா என்னது, பொறிகளாகிய நெருப்பில் இந்திரியங்கள்ல அந்த 5 விஷயங்களை ஜுக்வதி ஹோமம் செய்கிறார்கள்.
இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது என்னன்னா ஒரு ஒரு வித்தியாசமான லாங்குவேஜ்ல சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். ஹோமம் செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னா நம்ம ஏதோ ஒண்ணு நினைச்சுக்க வேணும். இப்பதான் நான் உங்களுக்கு ஹோமம் செய்யறதுன்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டேன். ஹோமம் செய்யறதுன்னா எதை அக்னியில போடுறோமோ அது காணா போயிடும், அவ்வளவுதான் விஷயம். அப்படி நீங்க ஈஸியா புரிஞ்சுட்டீங்கன்னா இப்ப சொல்றதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்றார், கட்டுப்பாடு அப்படிங்கிறது தான் அக்னி அப்படிங்கிறது. அந்த அக்னிக்கு நான் ஒரு ஆகுதி கொடுக்கணுமா இல்லையா? என்னத்தை ஆகுதி கொடுக்குறேன் நானு? என்னுடைய 5 இந்திரியங்கள் இருக்கே அவ்வளவையும் தூக்கி அந்த கட்டுப்பாடுல போடுறேன். அப்படின்னா கட்டுப்பாடு என்பதை அப்படி ஒரு உருவகம் பண்ணணுமான்னு 5 இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி வைக்கணும்னு அர்த்தம். நான் என்ன பார்க்கணும், என்ன பேசணும், என்ன முகரணும், என்ன கேட்கணும், என்ன தொட்டு உணரணுங்கிறதெல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டை மீறக்கூடாது. கண்டதையும் கடியதையும் கேட்கறதும் பார்க்கறதும், யாராவது ஏதோ ஒண்ணு அது அமிச்சாங்க இந்த ஃபார்வேர்டு படுத்துற பாடு இருக்கு பாருங்க. என்னத்தையாவது இப்ப இந்த வாட்ஸ்அப்புக்கு காசு வச்சா தான் எல்லாரும் திருந்துவாங்க. என்னத்தையாவது எடுத்து ஃபார்வேர்டு போட்டுருவீங்க. அப்ப இந்த ஃபார்வேர்டு நான் பொதுவாகவே நான் ஃபார்வேர்ட்ஸ் எது வந்தாலும் படிக்க மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன். அது ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும், இதை நீங்க தயவு செஞ்சு பாருங்கன்னு சொன்னா வேணா பார்ப்பேன், இல்லைன்னா பார்க்கவே மாட்டேன். என்ன எவ்வளவு பார்க்க முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு நாள்ல நீங்க வாட்ஸ்அப் எடுத்து வச்சுட்டீங்கன்னா நம்ம ஒரு 4 குரூப் 5 குரூப்ல இருந்தோம்னா 5 குரூப்லயும் வெறும் ஃபார்வேர்டா அந்த குரூப்ல இருக்கிறதா அந்த குரூப்ல வரும், அந்த குரூப்ல வருதா இந்த குரூப்ல வருது. எத்தனை பாக்குறது நம்ம? இதையே பார்த்துட்டு இருந்தா அப்புறம் எப்ப பாராயணம் பண்றது, எப்ப படிக்கிறது, எப்ப நான் மனநம் நிதித்தியாசனத்துக்கெல்லாம் எப்ப நான் நேரத்தை செலவு பண்றது? என்கிட்ட இருக்கிறதே 24 மணி நேரம் தான். பகவான் கொடுத்திருக்கிற அந்த 24 மணி நேரங்கிற பொக்கிஷத்தை நான் இப்படி அவங்க இதை சொன்னாங்க இவங்க இதை சொன்னாங்கிறத பாக்குறதுலயும் கேட்கறதுலயும், அதை மட்டும் இல்ல அதை பத்தி போன் போட்டு யார்கிட்டயாவது இது வந்ததே அமிச்சேனே நீ பார்க்கவே இல்லையேன்னு வாங்க பாருங்க. அப்ப இதெல்லாம் எதுக்கு? நாம இதுக்காக தான் பிறந்திருக்கோமா? இந்த ஃபார்வர்ட் எல்லாம் படிக்கிறதுக்கு தான் நாம பிறந்திருக்கோமா? யோசிக்கணும். கட்டுப்பாடுங்க நம்ம நினைப்போம் என்னங்க இது நல்ல விஷயமா, மகா பெரிவாளோட இதுதான் நான் போட்டேன் அப்படின்னு. எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் மிஞ்சுதான். எந்த விஷயத்த எந்த விதத்துல நஞ்சு அப்படின்னா என் நேரம்ங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். அது என் நேரம்ங்கிறது நான் சொல்லல, எல்லார் நேரமும் சொல்றேன், பொதுவா சொல்றேன். எல்லார் நேரமும் அவரவர்களுக்கு முக்கியம். சமயம் தெரியாம போனை போடுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. நமக்கு எல்லாருடைய நேரத்தையும் வேல்யூ பண்ணணும். அவங்களுக்கு இப்ப பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குமா, ரொம்ப அதிகபட்சம் என்ன ஒரு மெசேஜ் போட்டு கேட்கலாம், இல்ல நமக்கு அவசியம் சொல்ல வேண்டியது ஒரு வாய்ஸ் நோட் போடலாம். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் பின்னாடி பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன டெக்னிக்ஸ், நம்ம டயத்தையும் சேவ் பண்றது, அடுத்தவங்க டயத்தையும் சேவ் பண்றது. இப்ப வந்திருக்கிற கேட்ஜெட்ஸை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணும், அதுதான் நாம பண்ண வேண்டியது. நம்ம எதுவுமே நமக்கு விஞ்ஞான வளர்ச்சிங்கிறது எவ்வளவு வேணா வரலாம். ஆனா அந்த விஞ்ஞான வளர்ச்சி நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிய எந்த விதத்திலையும் பாதிக்காத அளவுக்கு பார்த்து கொள்றது அப்படிங்கிறது நம்ம சாமர்த்தியம். அதனால அந்த அந்த சாமர்த்தியமானது நம்ம ஒருத்தருக்கும் இருக்கணும். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, சில பேர் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அல்டிமேட் பிரம்ம ஜான நிஷ்டை, அந்த சாதனை தான் அதுதான் சாத்தியம். அதுக்கு இதெல்லாம் சாதனைகளாக சில பேர் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. முதல்ல சொன்னேன், இண்டிவிஜுவல் சவண மனன நிதித்தியாசனம் பண்ணுவதன் மூலமாக, ப்ராப்பரா படிக்கிறது மூலமாக சில பேர் பிரம்ம ஜான நிஷ்டைக்கு தன்னை தயார் பண்ணி கொள்கிறார்கள். அதுக்கு சாதனையா சில பேர் என்ன பண்றாங்க, முதல்ல பாக்குறது கேட்கறது, இந்த மெய்வாய் கண் மூக்கு செவிக்கு கொடுக்க வேண்டிய சமாச்சாரத்தை கொடுக்கறத குறைக்கிறாங்க. சம்டைம்ஸ் ஒன்றும் கிடையாது. நம்ம முன்னாடி கூட பார்த்தோம், இந்த ஒரு 2-3 ஸ்லோகத்தில் சரீர ஸ்திதிக்காக மட்டும்தான் அவர் காரியம் பண்றார் அப்படின்னு ஒரு இடத்துல நாம பார்த்தோம். ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன் ஆப்னோதி கல்பிஷம் அப்படின்னு பார்த்தோமா இல்லையா? எப்படி இருக்காரு அந்த ஞானி? இந்த உடம்ப காப்பாத்திக்கிறதுக்கும் உடம்பால என்ன வேலை பண்ண முடியுமோ அதை மாத்திரம் அவர் பண்ணி கொண்டிருக்கிறார். மினிமம் ஒர்க், அவ்வளவுதான் அவர் பண்றார். அதுதான் ஒரு ஞானியினுடைய லட்சணம். அப்பதான் அவன் ஞான நிஷ்டனாக ஆக முடியும். அவன் ஞான நிஷ்டங்கிறதுக்கு அவனுக்கு அப்பதான் தகுதியே வரும். எல்லாத்தையும் ஈடுபடுவேன் அப்படின்னு பண்ணிக்கொண்டே இருந்தோம்னா நமக்கு டைம் வேஸ்டா போயிடும். டைம் ரொம்ப ப்ரெஷியஸ் இல்லையா? அதனால சொல்றார், கட்டுப்பாடு என்கிற நெருப்புல நம்ம மெய் வாய் கண் மூக்கு அதெல்லாம் போடும். அப்போ எனக்கு பேசிக் நீட்ஸ் எல்லாம் இருக்கே, நான் சிலதெல்லாம் பார்த்துதானே ஆகணும், சிலதெல்லாம் கேட்டுதானே ஆகணும். எனக்கு அவசியமா பண்ண வேண்டியது அந்த பேசிக்கா பண்ண வேண்டியது மாத்திரம் பண்ணணும். மினிமைஸ் பண்ணிக்கணும், லிமிடேஷன்ஸ் வச்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த யஜ்யம் எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது என்ன சொல்றார், விஷய கிரகண யஜ்யம் அப்படின்னு சொல்றார். இந்த விஷய கிரகண யஜ்யத்துல நான் இந்த விஷயங்கள் அப்படின்னு சொன்ன என்ன, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம்,
இது எல்லாமே எனக்கு எப்படி இருந்தாலும் இந்த மெய்வாய் கண் மூக்கு செவிக்குள்ள வரப்போகுது. இப்ப இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி தான் எனக்கு என்னது, ஹோமகுண்டம். அதுக்குள்ள நான் கொண்டு வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் போடுறேன். விஷயங்கள் வேல்யூலெஸ்ஸா போயிடும். எப்ப எப்ப வேல்யூவே இல்லாம போகும் அது அப்படின்னா, தர்மமான விஷயங்களை மாத்திரம்தான் நான் இதுக்கு கொடுப்பேன். எல்லா விஷயம் 10 விஷயம் இருக்கு அப்படின்னா 10 இது இருக்கு, எனக்கு வந்து ஒரு பார்க்க வேண்டியது இருக்கு, 10 விஷயம் கேட்கறதுக்கு இருக்கு, 10 விஷயம் எனக்கு வந்து அனுபவிக்கிறதுக்கு இருக்கு, எந்த ஒரு வகையில அனுபவிக்கிறதுக்கு இருக்குன்னா, எனக்கு தர்மமான விஷயம். இந்த தர்மம்ங்கிறத நான் எப்படி டிசைட் பண்றது? நான் எடுத்துக்கொண்டிருக்கிற என்னுடைய குறிக்கோளுக்கு பங்கமே விளைவிக்காத விஷயங்களை தான் எனக்கு கொடுப்பேன். இந்த குறிக்கோள் எங்க இருக்கு அப்படின்னு முன்னாடியே சொன்னேன். மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யா தியாத்ம சேதசா, அங்க போய் ரெஃபர் பண்ணணும். அத்தியாத்ம சேதஸ் அப்படிங்கிற விஷயத்துல நாம கிளியரா குறிக்கோளை டிஃபைன் பண்ணிருக்கோம். என்ன டிஃபைன் பண்ணிருக்கோம் நம்ம? எனக்கு பிரம்ம ஜானம் தான் குறிக்கோள், ஆத்ம ஞானம் தான் குறிக்கோள். அதுக்குத்தான் மற்றதெல்லாம் சாதனம். நான் வந்து ஒழுங்கா தூங்கி எழுந்துக்கிறது, ஒழுங்கா வந்து என்ன கிளீனா வச்சுக்கிறது, அப்புறம் நான் இது பண்றது, நான் ஸ்லோகம் சொல்றது, நான் நிஷ்காம கர்மம் யோகம் பண்றது, நான் வந்து எல்லாருக்கும் சர்வீஸ் பண்றது, எல்லா விஷயத்துக்கும் அதனால எனக்கு சித்த சுத்தி கிடைக்கிறது. இந்த சித்த கிடைக்கிறது குருமுகமா எனக்கு சாஸ்திரம் புரியறது, சாஸ்திரம் கிடைக்கிறது, அப்புறம் சாஸ்திரம் குரு அனுகிரகத்தினாலையும் சாஸ்திரத்தினுடைய அனுகிரகத்தினாலையும் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினாலையும் புரியறது. இத்தனை விஷயம் இருக்கு பாத்தீங்களா? இப்ப இத்தனை விஷயமும் சேர்ந்துதான் எனக்கு அதுதான் அத்தியாத்ம சேத்தஸ்ங்கிறத நம்ம அங்கேயே டிஃபைன் பண்ணிட்டோம், குறிக்கோள். அதுக்கு இடைஞ்சலா எது வந்தாலும் நான் இந்த இந்திரியங்களுக்கு கொடுக்க மாட்டேன். அதான் இந்த விஷயம். அந்த இந்திரியங்களுக்கு நான் எதை கொடுப்பேன்? வாட் மை இந்திரியாஸ் கேன் அப்சர்வ், எது அதை எடுத்துக்க முடியும், நான் அங்க ஒரு செக் போடுறேன். இங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்திரிய சம்யம யோகத்துல ரொம்ப மினிமமா தான் நீ வந்து உன்னோட இந்திரியங்களையே யூஸ் பண்ணணும்னு சொல்றோம். நீ பார்க்கறதே கம்மியா பாரு போதும் அப்படின்னு. அந்த கம்மியில ஒரு கண்ட்ரோல் வைக்கும். அந்த கம்மியில தர்மமான விஷயங்களை பார். உன்னுடைய குறிக்கோளுக்கு இடைஞ்சல் இல்லாத விஷயங்களை மாத்திரம் பார். அழகா சொல்றாரு ஆதிசங்கர், ஹிதமா கொடு, மிதமா கொடு. ஹிதம்னா என்ன? நமக்கு நன்மை உண்டாக்குவதை மட்டும் கொடு. எப்பவுமே நன்மை அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய புருஷார்த்தத்துக்கு எது நன்மையோ அதுதான் நன்மை. இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு நமக்கு. நம்ம இதுல பார்த்திருக்கோம், திருக்குறள் பயனில சொல்லாமை. என்ன பார்த்தோம்? அதோட பாயிரத்துல பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, பயனில சொல்லாமைனா பயனுள்ளது எது அப்படின்னா, பரிமேலழகர் சொல்றார், எது எந்த பேச்சினால ஒருத்தனுக்கு புருஷார்த்தத்துக்கு நன்மை ஏற்படுறதோ அந்த பேச்ச பேசப்பா, மத்த பேச்சு வேஸ்ட். அவ பட்டுப்புடவை வாங்கினா, அவ வைர நெக்லஸ் வாங்கினா புருஷார்த்தமா? அது கிடையாது. அதெல்லாம் கனெக்ட் பண்ணுங்க. அதுக்காக சொல்றேன். இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது ரிச்னஸ் ஜாஸ்தி ஆகுது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்ல. அதுக்காக வேண்டி இதை சொல்றேன். அப்ப ஹிதமா நன்மையை பேசணும். நன்மைங்கிறது என்னுடைய புருஷார்த்தத்துக்கு எனக்கு நன்மையை தரக்கூடியது. அது அந்த அந்த விஷயம்தான் நான் கொடுக்குறேன். எனக்கு இவர் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு, சுவாமி சித்பவானந்தர் ஸ்பீச் பத்தி பேசும்போது எப்படி பேசணும் அப்படின்னு. முதல்ல கெட்டதா பேசுறதெல்லாம் நிறுத்திடணும். அப்ப நிறுத்தினா ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? நல்லதா வரும். சில பேருக்கு வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தையா வரும், வாசனை. சில பேர் அப்படி பழகிப்பாங்க, அந்த அந்த இடங்கள்ல இருந்திருப்பாங்க. மத்த பேர் பேசும்போது அந்த வாசனை ஒட்டிக்கும். ஏதாவது இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ ஏதோ ஒரு இதுல கெட்ட வார்த்தையா வந்துடும். அப்ப முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம இந்த கெட்ட வார்த்தையை நிறுத்தணும். அதுக்கப்புறம் நல்ல வார்த்தையா பேசணும். அந்த மௌனத்தின் முதல் படி அப்படின்னு சொல்லுவார். முதல்ல வேண்டாததை பேசுறத நிறுத்து. அப்புறம் மௌனத்தின் 2வது படி அளவா பேசு. 3வது படி அளவா பேசுறதையும் நிப்பாட்டு. பேசுறதுக்கு இங்க ஒன்னும் கிடையாது. படிக்கிறதுக்கு தான் இருக்கு ஊர்பட்டது. உட்காந்து படிக்க வேண்டியதுதான். படிச்சதை வேணா பேசலாம். அதுவும் யாருக்குன்னா, கேட்கணுங்கிற ஆசை இருக்கிறவங்க கிட்ட பேசலாம். சும்மா நான் படிச்சிருக்கேன் தயவு செஞ்சு வந்து கேளுங்களேன் அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து யாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணவும் கூடாது. அதுவும் சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. நம்ம எல்லாமே நமக்கு சாஸ்திரத்துல கிளியரா நமக்கு போட்டிருக்கு. அதனால புலன்களை அளவாக யூஸ் பண்ணணும், பொறிகளை அளவாக யூஸ் பண்ணணும். அப்ப 2 வழியில இந்த புலனடக்கத்தை சொல்லி கொடுக்கிறார். ஒண்ணு இந்திரியங்களை கட்டுப்படுத்துவது, இன்னொன்று விஷயங்களை கட்டுப்பாடோடு நாம அனுபவிக்கிறது அப்படின்னு இந்த விஷயத்தெல்லாம் இதுல சொல்லியிருக்கு. இப்ப நாம அடுத்தது 27வது ஸ்லோகத்தை நாம இன்னைக்கு படிக்கலாம். சொல்றேங்க. சர்வாணி சொல்லுங்க. இந்திரிய கர்மாணி
प्राणकर्माणि साबरे आत्मसंयमयोगाग्नौ जुग्वति ज्ञानदीपिते द्रौवज्ञास्तवोयज्ञा योगज्ञास्तताबरे सर्वाध्यायनानज्ञा च यदय संस्थितव्रतागा स्वाध्याय ஞான யஜ்ஞாஸ்ச யதய சம்ஷிதவ்ரதாः. स्वाध्याय ज्ञानज्ञा च यदय संस्थितव्रतागा. இப்ப 27வது பார்க்கலாம். சர்வாணீந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாபரே ஆத்ம சம்யம யோகாக்னௌ ஜுஹ்வதி ஞான தீபிதே. அப்பரே வேறு சிலர், எல்லாத்துலயும் அப்பரே அப்பரேன்னு போடுற, அதாவது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான சாதனைகளை செய்து வருகிறார்கள் அப்படின்னு இருக்கும், அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஞான தீபிதே, ஞான தீபிதேன்னா அறிவால தூண்டப்பட்ட அப்படின்னு அர்த்தம். என்ன அறிவு அது அப்படின்னா இந்திரிய விஷயங்களின் தன்மையை பற்றிய அறிவு. இந்த இந்திரிய விஷயங்கள் நமக்கு என்ன கொடுக்கும், இந்த சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இதெல்லாம் நமக்கு எப்படிப்பட்ட நன்மையையும் தீமையையும் விளைவிக்கும் அப்படிங்கிறத அறிவால புரிந்து கொண்டு அதனால் தூண்டப்பட்ட ஆத்ம சம்யம யோகாக்னௌ மனக்கட்டுப்பாடு என்ற யோகமாகிய நெருப்பில் சர்வாணி அனைத்து இந்திரிய கர்மாணி இந்திரிய செயல்பாடுகளையும் பிராண கர்மாணி பிராணனின் செயல்பாடுகளையும் அதாவது கர்மேந்திரியங்களுடைய செயல்பாடுகளையும் ஜுக்வதி ஹோமம் செய்கிறார்கள். இங்க சொல்லப்பட்டிருக்கிற யஜ்யம் எது அப்படின்னு சொன்னா ஆத்ம சம்யம யஜ்யம் அப்படின்னு சொல்லியிருக்க. இதே இதுலயே நம்ம 6வது சாப்டரே அதுதான். இந்த ஆத்ம சம்யம யஜ்யத்தை தான் கம்ப்ளீட்டா விவரிக்க போற. எப்படி நீ தியானத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அங்க நம்ம விரிவா 6வது அத்தியாயத்துல அழகா பார்க்க போறோம். எப்படி பண்ணணும், மனசை எப்படி கட்டுப்படுத்தி வச்சுக்கணும் எல்லாம் சொல்லி கொடுக்க போறார் அங்க. இங்க எல்லாத்துக்கும் இங்க முன்னாடி ஒரு இது சொல்லிடுற, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த பண்றது எப்படிங்கிறத பின்னாடி விவரிச்சிடப்படும். ஆத்ம சம்யம, இந்த இடத்துல ஆத்ம அப்படின்னு சொன்னா ஆத்மா கணக்கு இல்லை, ஆத்மன்னு சொன்னா இந்த இடத்துல மனம்னு அர்த்தம். ஒவ்வொரு இடத்துலயும் அந்த இடத்து கான்டெக்ஸ்டுவல் மீனிங்னு சொல்லியிருக்கேன் முன்னாடி. அந்த மனம், இந்த இடத்துல மனம் அப்படின்னு அர்த்தம். சம்யம, சம்யமங்கிறது என்னது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப போன ஸ்லோகத்துல கூட பார்த்தோம். அதுக்கு முன்னாடி எங்க ரெஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். சம்யமன்னா கட்டுப்படுத்தி வைப்பது அப்படின்னு பார்த்தோம். கட்டுப்பாடு. இப்ப மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது தான் இங்க சொல்லப்படக்கூடிய யஜ்யம். எதுக்காக அதை சொல்லப்படுறதுன்னு, ஏன்னா மனசு இந்த இந்திரியங்கள் தனிப்பட்ட முறையில செயல்படுவது கிடையாது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் எப்படி நமக்கு ஒரு தாட் உண்டாருது அப்படின்னு. இப்ப நான் ஒரு பெண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல என்னோட கண்ணு அந்த பொருளை பாக்குது. அந்த பொருளை பார்த்தா ஏற்கனவே எனக்கு அந்த பொருள் பரிச்சயம் ஆயிருக்கு அப்படின்னா என்னுடைய மனம் மெமரி கார்டை எடுத்து காட்டும் எனக்கு. ஓ, நீ இதுதான் பேனா, இது எழுதக்கூடிய வஸ்து, இதை வைத்துக்கொண்டு இதெல்லாம் செய்யலாம். இது இந்த கண்ணு என்ன பண்றது, எனக்கு அதோட ஷேப்பை காமிக்கிறது, எனக்கு அதனோட கலரை காமிக்கிறது, மனசு அதனோட ஃபங்க்ஷன் எல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்துது. இப்ப மனசுங்கிற ஒரு விஷயம் இல்லாம உலகத்துல எந்த விஷயத்தையும் நம்மளால அனுபவிக்க முடியாது. நீங்க மனசே சரியில்லை ஒருத்தருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனசு பேதலிச்சு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, மனசு சுவாதீனமா இல்லாம இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு போய் உனக்கு நான் இது கட்டுறேன், உனக்கு ஈஃபில் டவரை காட்டுறேன் வா அப்படின்னு காமிச்சா அவங்க ரசிப்பாங்களா? ரசிக்க முடியுமா? ரசிக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான முதல் உபகரணம் என்ன? கண் இருக்கு, அந்த அம்மாவுக்கு கண் இருக்கு, எல்லாம் காது இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் முடியும். ஆனா மனசு சரியில்லை. மனசு திங்க் பண்ற கெப்பாசிட்டியே கிடையாது. அப்ப அந்த மனசு இல்லாம எதையுமே அவர்களால அனுபவிக்கிறதுங்கிறது முடியவே முடியாது. யாராலையுமே அனுபவிக்கிறதுங்கிறது முடியாது. இப்ப எது நமக்கு இப்ப இந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது, அப்புறம் விஷயங்களை கரெக்டா கொடுக்கறது, தேவையான அளவுக்கு கொடுக்கறது, அதெல்லாம் செஞ்சாலும் மனசை சரி பண்ணலைன்னா அது பிரயோஜனம். இப்ப மனசு கட்டுப்பாடா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு ஸ்வீட் தான் எனக்கு வைக்கிறாங்க வீட்டுல, எனக்கு சுகர் இருக்கு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன், ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், எனக்கு சுகர் இருக்குன்னா எனக்கு இலையில ஒரு சரி போனா போட்டோம், எல்லாரும் உட்கார்ந்துருக்கிற இடத்துல நீ உட்கார்ந்துருக்கா உனக்கு ஒரு 1/4 ஸ்வீட் தரேன்னா நான் என் மனசு ஏய் உனக்கு சுகர் இருக்கு, பொறுமையா இரு, அதை நீ அதை சாப்பிட்றதே பெரிய விஷயம் அப்படின்னு என் மனசு என்ன சொல்லலைன்னா நான் என்ன பண்ணுவேன்,
அதை எப்படி நீ இத்தனை பேர் நடுவுல எனக்கு வந்து இதை மட்டும் கொடுப்ப, அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்ப நீ எல்லாத்தையும் கொண்டு வந்து போடு அப்படின்னு அவர் சண்டைக்கு நிப்பேனா மாட்டேனா. மனசு இந்த எனக்கு வர்றது கம்மியா இருந்தாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு ஒரு பக்குவம் எங்கேருந்து வருது? எனக்கு மனசுகிட்டே இருந்து தான் வருது. இப்ப எது ரொம்ப முக்கியமான டூல்? மனையேவ காரணம் பந்த மோட்ச யோகம்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. மனசத்தான் முதல்ல பக்குவமா வச்சுக்கணும். இப்ப இங்க என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, எப்படி இருக்கணும் பக்குவமான கட்டுப்பட்ட மனசு? டிஃபைன் பக்குவமான கட்டுப்பட்ட மனசுன்னா எப்படின்னா, சுவாமிஜி அழகா அதுக்கு விஷயங்கள் சொல்ற. முதல்ல எண்ணங்களை தூய்மையான எண்ணங்களா வச்சு, எண்ணங்கள்ல நமக்கு எந்த விதமான அசூயை இருக்கக்கூடாது. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். வள்ளுவர் எப்பவும் நமக்கு கைக்கு வந்துடுவார், டக்கு டக்குன்னு ஹெல்ப் பண்றது. எப்படி இருக்கணும் உன்னை, நீ வந்து தர்மமாக இருக்கிறாய் அப்படின்னா எப்படி இருக்கணும்? உனக்கு ஆறு மேலேயும் ஒரு பொறாமையை வளர்த்துக்காது, ஒரு பகை உணர்ச்சியை வளர்த்துக்காது. நிஸ்பிருக சர்வகாமேபியகன்னு சொல்லியிருக்கு. எந்த ஒரு ஆசையும் வச்சுக்காது, எதுலையுமே ஆசை வேண்டாம், எதுலையுமே வந்து உனக்கு இது வேண்டாம், பொறாமை வேண்டாம், பகை உணர்ச்சி வேண்டாம், கோபம் வேண்டாம், இனிய சொற்களையே பேசு, கடும் சொற்களை உபயோகிக்காதே. இதெல்லாம் தான் மனசு தூய்மையாறதுக்கு வழி. இது தவிர இருக்கக்கூடிய 6 அழுக்குகள், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒரு இது பண்ணிக்கொண்டே, எக்ஸசைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கும். கம்ப்ளீட்லி நான் நீக்கிட்டேன்ப்பா, எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு கிளீன் சிட்டு வாங்க முடியாது. அது இருந்துட்டு கொண்டேதான் இருக்கும். ஏதாவது ஒரு சமயத்துல அதுக்கு தான் எக்ஸசைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது. மனசுக்கு தான் எல்லா எக்ஸசைஸ். தியானம்ங்கிறதே மனசை பக்குவப்படுத்துவதற்காகத்தான். அப்போ தூய்மையா இருக்கணும், கட்டுப்பாடோட இருக்கிற மனசா இருக்கணும். கண்டபடி பாக்குறது, இது பண்றது, அனுபவத்துக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் அனுபவிச்சு பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு அலைபாயக்கூடிய மனசானது இருக்கக்கூடாது. அப்படியே நமக்கு அனுபவத்துக்கு கிடைச்சா கூட, நான் அதுதான் முன்னாடியே சொன்னேன், தத்தத் பிராப்பிய சுபாசுபம்னு எங்க சொல்லியிருக்காரு சுத்த பிரஜையில. பிராப்பிய சுபாசுபம், அசுபமா இருந்தாலும் சரி சுபமா இருந்தாலும் எது பிராப்பிய, எது கிடைக்கிறதோ அதை அனுபவிச்சுட்டு போய்கொண்டே இரு. அதுக்காக பெருசாலாம் நீ வந்து அலை பாயா கூடாது அப்படின்னு கட்டுப்பாடு இருக்கணும் மனசு. அடுத்தது என்ன சொன்னார்? ஆரோக்கியமான மனசு. நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாக்கா நாம மனசு நல்லா இருக்கும். நம்ம யார் பேர்லயாவது நமக்கு ஒரு காழ்ப்பு உணர்ச்சி இருந்தது அப்படின்னு சொன்னா மனசு ரொம்ப கஷ்டப்படும். மனசு ஒருத்தருக்கு நல்லா இல்லைன்னா ஹெல்த்தும் நல்லா இருக்காது. யூ டேக் இட் ஃப்ரம் மீ. மனசு நல்லா இருந்தா மட்டும்தான் ஹெல்த் நல்லா இருக்கும். ஹெல்த்தி மைண்ட் தான் ஹெல்த்தி பாடியை கொடுக்கும். நம்ம மனசு எப்ப பாரு கவலையிலையும், அடுத்தவங்களை பத்தின சிந்தனை பொறாமையிலையும், அடுத்தவங்க மேல இருக்கிற பகை உணர்ச்சியிலையும் சிக்கி தவிச்சுது அப்படின்னு சொன்னா நாளடைவில் நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த இது பாஸ் ஆன் ஆகும். ஒவ்வொரு செல்லும் வீணா போகும். கோபம் அதிகமாக ஆக ஆக நம்முடைய ஒவ்வொரு செல்லும் அழியறதுக்கு ஆரம்பிக்கும். அதனால மனசை வந்து எவ்வளவு தூரத்துக்கு ஃப்ரீயா வச்சுக்கிறோமோ அதுக்கு தான் சுவாமி சின்மயானந்தர் அழகா சொல்றாரு, யூ டோன்ட் சப்ரஸ் யுவர் மைண்ட், யூ சப்ளிமேட் திஸ் மைண்ட். ஏந்துக்கு நீ சப்ரஸ் பண்ற? அது இதை பார்க்காத. நம்ம முதல் ஸ்லோகத்துல பார்த்ததுனால நமக்கு என்ன தோணும்? இதை பார்க்க கூடாது, இதை பண்ணக்கூடாது, இந்த 3 குரங்குகள் அதெல்லாம் நமக்கு தோணும். நீ எல்லாம் பாரு, என்ன வேணா பண்ணு, ஆனா அப்படியே சப்ளிமேட் பண்ணு. சப்ளிமேட்னா மடை மாற்றுவது. எப்படி மடை மாற்றுறது? அதுவும் அழகா சொல்லுவார். அவர் புக் ஒண்ணு இருக்கு, செல்ஃப் அன்ஃபோல்ட்மெண்ட் அப்படின்னு. அவசியம் படிச்சு பாருங்க, ரொம்ப நல்ல புக் அது. எப்படி நம்ம மனசை வந்து டுவர்ட்ஸ் த ஹையர் இது வச்சுக்கிறது அப்படின்னு, ஹையர் வெல் எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறதுக்கான அழகான புக் அது. அதுல அழகா சொல்லியிருப்பார். அது மடை மாற்ற வேண்டிய ஒரு விஷயம். டுவர்ட்ஸ் எது நான் மடை மாற்றுறதுன்னு, இறைவனை நோக்கி மாற்று. அதனாலதான் ஒரு விஷயத்திலையும் நாம வந்து ட்ரை வேதாந்தாலாம் படிக்கிறது கிடையாது. நம்ம படிக்கிற விஷயத்துக்குள்ள அந்த இறைவன்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டோம்னா, அன்பு செலுத்தணும்னு ஆசையா இருக்கு, மனிதர்கள் மேல செலுத்தினா அது வந்து நிலையா இருக்கிறது இல்ல. அவர்கள் இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறார்கள், நாளைக்கு ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. அவங்க மூடுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா பகவான் அப்படி கிடையாது. நான் பகவானை பத்தின பாடல்களை நான் பாடுறேன், பகவானுக்கு முன்னாடி உட்கார்ந்து நான் என்னுடைய அன்பை கொடுக்கிறேன், என்னுடைய பிரார்த்தனைகளை சொல்றேன், உலகத்துக்கான பிரார்த்தனைகளை சொல்றேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மனசு ஃப்ரீயாயிடும். எந்த விஷயத்திலையுமே மனிதர்கள்ங்கிற இடத்துல தூக்கிட்டு பகவான் வச்சு பாருங்க, அப்புறம் பிரச்சனைங்கிறதே வாழ்க்கையில வரவே வராது. அப்படி வைக்கத்தான் இருக்கிறதெல்லாம் பகவான் மட்டும்தான், அப்ப இருக்கிறதெல்லாம் பிரம்மன் மட்டும்தான் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். சோ அதனால ஆரோக்கியமான மனசு எத்தனை பார்த்தோம் நம்ம? தூய்மையான மனசு, கட்டுப்பாடுள்ள மனசு, ஆரோக்கியமான மனசு. அடுத்தது சுவாமிஜி சொல்ற, தரமா வச்சுக்கணும், குவாலிட்டி இருக்கணும் மைண்ட்ல.
நான் ஏதோ குப்பை மாதிரி என் மனசை வச்சுக்கூடாது. எல்லாத்தையும் நான் வந்து பாக்குறது எல்லாத்தையும் தூக்கி அதுக்குள்ள போட்டு வீட்டையே முதல்ல நம்ம தூய்மையா வச்சுக்கணும்னு சொல்றோம். எதுக்கு சொல்றோம் அந்த மாதிரி? ஒரு டிரா கூட தூய்மையா இல்லைன்னா மனசு கிளட்டர்ட் ஆயிடும். கிளட்டர்னா என்ன? எப்ப பார்த்தாலும் ஏதாவது கட கட கடன்னு ஏதாவது வச்சுக்கள் போட்டு போட்டு திணிச்சுட்டே இருக்குது. கிளட்டரே இருக்கக்கூடாது. கிளட்டரே இல்லைன்னா தான் ஃப்ரீயா இருக்கும் மைண்ட். அப்ப எப்படி இருக்கணும் மனசுன்னா தரமான மனசா இருக்கும். அது போடுற விஷயம் தங்கணும். நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா மனசுல ஒரு 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 ஸ்லோகம் படிக்கிறேன்னா அந்த ஸ்லோகம் நிக்கணும். இல்லப்பா ஏதோ சிந்தனைப்பா எனக்கு என்னமோ தெரியல எனக்கு, நானும் 100 தடவை படிக்கிறேன்ப்பா அது வரவே மாட்டேங்க. ஏன் வரல? ஏன்னா எங்க அது நிக்கணுமோ அங்க அதுக்கு இடம் இல்ல பாவம். அது என்ன பண்ணும்? அது போயிடும் வெளியில, அவ்வளவுதான். வெறும் வார்த்தையா போயிடும். அதனால இந்த வார்த்தையா போடும்போது மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது. இப்ப மனசு அதுக்கு தயாரா வச்சுக்கணும். அதுக்கு தரம் வேணும். எதை கொடுத்தா மனசு தரமா இருக்கணுமோ இருக்குமோ அதை கொடுக்கணும். ஒழுங்கா உட்கார்ந்து திருக்குறளை படிக்கணும். ஒழுங்கா நான் சொல்லல இதெல்லாம். இதெல்லாம் வந்து சுவாமிஜி ஒரு ஒரு கிளாஸ்லயும் சொல்ற விஷயம். உட்கார்ந்து திருக்குறளை படிக்கணும். உட்கார்ந்து கீதையை பாராயணம் பண்ணணும். உட்கார்ந்து பண்ணணும். அதுக்குன்னு டைம் கொடுக்கணும். குவாலிட்டி டைம் கொடுக்கணும். குவாலிட்டி பீப்புளோட பழகணும். எல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா இந்த மனசை வந்து அப்படி தூய்மையா வச்சுட்டே ஆகணும் அப்படின்னு. அப்புறம் அளவா கொடுக்கணும். நான் நல்லதுதான் கொடுக்குறேன். அதனால 1 to 2 காத்தால 10 to 11 ஒரு பிரவச்சனம், 11 to 12 வேற ஒரு பிரவச்சனம், 12 to 1 வேற ஒரு பிரவச்சனம், அப்படி நான் பிரவச்சனமா கேட்டுட்டே போறேன். செம்ம குவாலிட்டி டைம் அப்பான்னு. 0. ஏதாவது ஒண்ணு கூட உள்ள போகாது. ஒண்ணு எடுத்தானா அந்த எடுத்த விஷயத்துல ஒரு ஆக்கிருதியோட அதையே பண்ணணும் அப்படின்னு கரெக்டா பண்ணணும். டைம் டேபிள் போட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணணும். இன்னைக்கு இந்த ஒர்க்ல நான் கான்சென்ட்ரேட் பண்றேன், இந்த ஒர்க்ல பண்ணுவேன். இதுக்கு முடிஞ்சு போயிட்டா, நான் போட்ட டைமுக்கு மேல முடிஞ்சு போயிட்டா, ஐ வில் டேக் லிட்டில் ரெஸ்ட், அவ்வளவுதான். ஐ வில் டூ சம்திங் எல்ஸ் ஆர் ஐ வில் ஜேர்னல் இட் அவுட். நான் என்ன படிச்சேனோ அதை நான் எழுதி பாக்குறேன். ஒரு சின்ன நோட் புக்ல எழுதி பாக்குறேன், அவ்வளவுதான். நான் எனக்கு டைம் இருக்குங்கிறதுனால, யூடியூப்ல கண்டபடி இருக்குங்கிறதுனால எதை வேணாலும் எடுத்து உட்காந்து பார்த்துக்கொண்டே இருக்கிறனால அது கொஞ்சம் ரொம்ப ஓவர் டோஸ் ஆயிடும். நமக்கு புரியாது, புரியவும் புரியாது, யூஸும் ஆகாது. அப்படியே ஓவர் த போர்ட் போயிட்டே இருக்கும். அதனால என்ன சொல்றாரு, அளவா கொடுப்பா. எது கொடுக்கறதா இருந்தாலும் அளவா. அப்புறம் அளவா கொடுக்கறதுல தீங்கில்லாத விஷயங்கள் கொடு. இது எல்லாமே வார்த்தைகள் வேற வேறவா இருந்தாலும் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு. நம்ம குறிக்கோளுக்கு எது வந்து எனக்கு உபயோகமா இருக்குமோ அதைத்தான் மனசுக்கு கொடுக்கும். மனசு எதை கொடுத்தாலும் வாங்கிக்கும். நீங்க போய் ரோட்ல நின்னீங்கன்னா அதை எப்படி கண்ணை எப்படி பார்க்க விட்டீங்கன்னா என்னென்னலாம் பாக்குறோமோ எல்லாம் மனசுல ரெஜிஸ்டர் ஆயிடும். அப்படிதான் அதோட 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 இதுவே அமைப்பே அப்படிதான். அதுக்காக நான் எல்லாத்தையும் கொடுக்க முடியுமா? கொடுக்க கூடாது. அதனால அளவா கொடுக்கணும். ஆத்ம சம்யம யோகம், இதுக்கு பேர் வந்து சமம் அப்படின்னு பேர். சமம்னா மன அடக்கம். சமக அப்படின்னு சொல்றோம். சமகன்னா மன அடக்கம் அப்படின்னு அர்த்தம். முதல்ல பார்த்தது என்னது? தமக அப்படின்னு சொன்னேன். தமக அப்படின்னா புறக்கரணங்கள் அடக்கம். இது சமக. இது வந்து மனசு அடக்கம். இந்திரியங்கள் கரணங்கள் அடக்குவது தமக, மனசை அடக்குவது சமக அப்படின்னு. அந்த கரண தண்டம் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. அகக்கரண தண்டம் அப்படின்னு அர்த்தம் கைவல்ய நவநீத பாஷையில. இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் நம்ம இதுக்கு அடுத்த ஸ்லோகங்கள்லாம் நம்ம அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம். இப்ப நம்ம மகாத்மியத்தை பாராயணம் பண்ணலாம்.